Flashback. என்கிட்ட காசு இல்லையே. அது எப்படி ராலேஷ்? நாங்கெல்லாம் ஷேர் பண்ணி காசு போட்டுருக்கோம். நீ காசு கொடுக்கலனா எப்படி? எங்க வீட்ல காசு இல்ல, அதான் நான் எடுத்துட்டு வரல. அது எப்படி? நாங்கெல்லாம் காசு போட்டு சாப்பிடுவோம், நீ ஓசியிலேயே சாப்பிடுவியா? அப்படின்னா உனக்கு மேகி எல்லாம் கிடையாது, முதல்ல வெளியே போ. சரி, நான் வீட்டுக்கு போறேன். போ போ. நம்ம கிட்ட காசு இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மள துரத்தி அடிச்சிட்டாங்களே. Now for sure. சரி, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். டேய், அங்க என்னடா மேலையே பார்த்துட்டு இருக்க? வாடா போய் எங்கனா போய் ஒளிஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அட, எங்க போய் ஒளியறது? இந்த வாழை மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அட சீமா போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இப்போ நம்ம எங்க போய் ஒளியறது? அங்க போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். $98 $99 $100. உங்களை கண்டுபிடிக்க வரேன். ஆமா, எங்க போயிருப்பாங்க? ஓ, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இரு, இதோ வரேன். எடுத்த உடனே நான் தான் அவுட்டா? இந்த டாலிஷ் எங்க போனா? ஐயோ, சாம் வர நம்ம பக்கம் வரானே. ஓ, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இரு, இதோ வரேன். ஹாய் டாலிஷ், அவுட். என்ன கண்டுபிடிச்சிட்டியே. டேய் டாலிஷ், ஃபர்ஸ்ட் நான் தாண்டா அவுட் ஆயிட்டேன். பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஐஸ் பை போதும், போர் அடிக்குது. வேற எந்த கேம் விளையாடலாம்? சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம எல்லாரும் காசு போட்டு மேகி வாங்கி செய்யலாம். என்ன மேகியா? ஓகே ஓகே. இந்த பிளான் செம்ம சூப்பர். சரி, அப்படின்னா நீங்க எல்லாரும் காசு எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துருங்க. அங்க நம்ம மேகி வாங்கி நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடலாம். சரி, ஆளுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணணும்? ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஓகே. என்கிட்ட காசு இல்லையே. The next day. என்ன உங்களை இன்னும் காணுமே? ஹாய் ஷாம், நான் வந்துட்டேன். வா வா, வந்து உட்காரு ஷீபா. இந்தா ஷாம், என்னோட ஷேர். சரி கொடு. சரி, தாலிஷங்க இன்னும் காணும். என்ன, டாலிஷ் இன்னும் வரலையா? அவன் ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, நம்ம கிட்ட வேற காசு இல்லையே. இப்போ என்ன பண்றது? சரி போவோம். அதோ தாலிஷே வந்துட்டானே. வா டாலிஷ், வந்து உட்காரு. ஓகே. ஐயோ, நம்ம கிட்ட காசு இல்லையே. இப்போ இத எப்படி அவங்க கிட்ட சொல்றது? சரி டாலிஷ், எங்க காசு? என்கிட்ட காசு இல்லையே. அது எப்படி டாலிஷ்? நாங்கெல்லாம் ஷேர் பண்ணி காசு போட்டுருக்கோம். நீ காசு கொடுக்கலனா எப்படி? எங்க வீட்ல காசு இல்ல, அதான் நான் எடுத்துட்டு வரல. அது எப்படி? நாங்கெல்லாம் காசு போட்டு சாப்பிடுவோம், நீ ஓசியிலேயே சாப்பிடுவியா? அப்படின்னா உனக்கு மேகி எல்லாம் கிடையாது, முதல்ல வெளியே போ. சரி, நான் வீட்டுக்கு போறேன். போ போ. நம்ம கிட்ட காசு இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மள துரத்தி அடிச்சிட்டாங்களே. சரி வா ஷீபா, நம்ம கடைக்கு போய் மேகி வாங்கிட்டு வரலாம். Five minutes later. ஷாம், வாசனை செம்ம சூப்பரா இருக்கு. சீக்கிரமா செய். வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிடும். சுட சுட காம காம மேகி ரெடி ஆயிடுச்சு. நீ போய் உட்காரு, நான் உனக்கு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரேன். ஓகே ஷாம், நாங்க வெயிட் பண்றேன். எடுத்துட்டு வந்துரு. மேகி ரெடி. ஏய் சூப்பர், எடுத்துட்டு வா. தோ வரேன். சாப்பிடு ஷீபா.
ஏய் செம்ம டேஸ்டா இருக்கு, நான் சூப்பரா செஞ்சிருக்கேன். ஆமா ஷாம், செம்ம டேஸ்டா இருக்கு. ஏய் ஷாம், எனக்கும் கொஞ்சம் குடுறா. இந்தா குடி. ஷாம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் செமையா குக் ஆயிக்குடா, சூப்பரா இருக்கு. இவ்வளவு சூப்பரான மேகிய டாலிஷ் மிஸ் பண்ணிட்டான். அவன் ஒழுங்கா காசு கொடுத்திருந்தா நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அவங்க கிட்டதான் காசே இல்லையே. எல்லாரும் அவங்க மேகி சாப்பிட்டுருப்பாங்களே, நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுருந்தா நல்லா இருக்கும். தாலிஸ், என்னப்பா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போல. எல்லாரும் காசு போட்டு மேகி சாப்பிடலாம்னு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதனால என்ன வெளியே துரத்திட்டாங்க. ச்சே, இப்படியெல்லாம் நடந்திருக்கா? என் கூட வா. சாப்பிடு ஷாம், நிறைய இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குல்ல. என்ன வேலை பண்றீங்க? அம்மா நாங்க என்ன பண்ணோம்? நீங்க என்ன பண்ணீங்களா? இவன் உங்க ஃப்ரெண்டு தானே, ஏன் இவனை வெளியே விரட்டி விட்டீங்க? அம்மா அவன் மேகி ஷேர் பண்றதுக்கு காசே கொடுக்கல. ச்சே, இவன் முகத்தை பாருங்க. உன்கிட்ட காசு இல்லைன்னு தானே கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இவனை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே. ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அவங்ககிட்ட இல்லைன்னா கூட நீங்க கொடுத்து உதவி செய்யணும். அவன்கிட்ட சாரி கேட்டு அவனையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணுங்க. சாரி டாலிஷ், வந்து எங்களோட உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லப்பா, நீயும் போய் சாப்பிடு. பாட்டடிஷ் இங்க வந்து உட்காரு. இந்தா சாப்பிடு. இந்த நலிஷ் ஜூஸ் குடி. இந்த நலிஷ் கொஞ்சமா குடி. இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அடையாளம். நீங்க எப்பவுமே இப்படி ஒத்துமையா இருக்கணும். கண்டிப்பாமா, இதுக்கப்புறம் நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. பாய்.